நீங்க ஏதோ நீங்க எல்லாம் ஐபிஎஸ் படிச்சது மாதிரியும் நீங்க எல்லாம் ஜட்ஜா இருக்கிறது மாதிரியும் திமுக காரன் பூரா கை நாட்டுக்காரன் மாதிரியும் அரசாங்கத்தை ஆடுறவனுக்கு அறிவே இல்லாத மாதிரியும் நீங்க எல்லாம் விவரமான ஆளுக மாதிரியும் பேசுறீங்க. பாலியல் குற்றச்சாட்டு பல பேர் மேல இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி போராடுது, அவர் மேல கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஒப்புக்கொள்றாரு. அதை எத்தனையோ வீடியோ வந்திருக்கு, பாத்திருக்கலாம். அதெல்லாம் விஜயலட்சுமி வீடியோலாம் அவர் கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த குற்றவாளியை அரசாங்கம் பாதுகாக்கிறது, காவல்துறை பாதுகாக்கிறது என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்திலே எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது ஒரு ஜனநாயக மரபு தான். பெண்ணினுடைய சாட்சியை மையமாக வைத்து ஆளை தூக்கிட்டாங்க. மாவு கட்டு போடப்பட்டதை பார்த்திருப்பீங்க. மாவு கட்டிலே சர்ச்சைகள் இருக்கு. நீங்க குற்றவாளியை பிடிச்சாலும் அதுக்கும் குறை சொல்லுவீங்க, மாவு கட்டு போட்டாலும் குறை சொல்லுவீங்க. நீங்க பொது நிகழ்வுல பங்கேற்று இருக்காரு, பிளெக்ஸ்ல இருந்திருக்கு, பேர் இருந்திருக்கு, அது அவசரமா போலீஸ்காரங்களே கிழிச்சிருக்காங்க. தவறான தகவல். அப்ப நீங்க எல்லாம் விசாரணை அதிகாரிகளை விட நீங்க காவல்துறை அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் இந்த மக்கள் தாண்டி நீங்க ஊடகத்துல நீங்க ஒரு கற்பனையான ஒண்ணு சொல்லுவீங்க, அதை எல்லாரும் ஏத்துக்கணும். அந்த நீதிபதியும் சரி, தேசிய மகளிர் ஆணையமும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. கேட்கட்டும், முழு உண்மை வெளிப்படுத்தும். இப்ப பில்கிஸ் பானுவோ கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க குஜராத்ல. அது எப்படி சார் நேரத்துக்கு பேருக்கு இல்ல அப்ப எல்லாம் சாட்டையில யாராவது அடிச்சுட்டாங்களா? இதையே மணிப்பூர்ல நடந்த கேட்க மாட்டீங்க? குஜராத்தில் நடந்த, ஆசிபாவுக்கு நடந்த யாருமே சாட்டையில அடிக்கலையே. மணிப்பூர்ல நடந்தப்போ பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்த போது ஒருத்தனு கூட வெக்கம் இல்லையே பாஜக காரனுக்கு. அதே போல மட்டும் கோவம். அதே போல கனிமொழி அவர்கள் மணிப்பூர் சம்பவத்தின் போது மெழுகுவர்த்தி ஏத்துனாங்கல்ல, இங்க ஏன் மெழுகுவர்த்தி தான் பிடிக்கல? என்ன காரணம்? இங்கதான் நீதி விசாரணை கரெக்டா என்ன சார்? அப்ப அங்க நீதி விசாரணை நடக்கலையா உங்களுக்கு? பாதிக்கப்பட்ட பெண் சொல்றா இவன் தான் காரணம்னு, அப்ப அவ சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்க. அந்த யாரெல்லாம் யூகமா சொல்றானா அவன் என்ன சொல்றதுன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. யூகமா சொல்லல சார், அதே மாணவி சொல்லியிருக்காங்கல்ல போன்ல. ஒருத்தர் ஏன் சார், ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு சார், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு தெளிவா ஒரு போன் எடுக்கும்போது தெரியாதா ஒருத்தரோட பேசுறாங்களா பேசலையா அந்த பொண்ணுக்கு தெரியாதா? போன்ல நான் ஆன் பண்ணாம பேசுறேன், நீங்க கண்டுபிடிச்சீங்களா? எப்படி நான் ஆன் பண்ணிருக்கேன். சரி, அது ஏன் சார் காலங்காலமாவே உடனே குஜராத் போறீங்க, இல்ல மணிப்பூர் போறீங்க, இங்க ஏன் பேச மாட்டீங்க? அதாங்க அங்கெல்லாம் நடக்கலாம். ஏன்னா அங்க பாஜக ஆட்சி நடக்குது. சீமான் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி எங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஒரே ரத்தம்னு சொல்றாருல, நாங்கெல்லாம் உறவுன்னு சொல்றாருல. எங்க சித்தப்பா ஆட்சியில சீமான் இந்த மாதிரி போராட்டம் பண்ணாரா? அரபு நாடுகள்ல மாதிரி நடுரோட்ல வச்சா வெட்டுவாங்க. விசாரணை சட்டப்பூர்வமா தானே நடத்த முடியும். ஒரு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. தண்டனை கொடுங்க, கொடுக்காதீங்க சார். அது அடுத்து ஃபர்ஸ்ட் தவறுகள் நடக்க கூடாது இல்ல. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு விசாரணை முறையில ஒருத்தர் விசாரணை கைதியா இருக்கிற போது அவருடைய அந்தரங்க தகவல்கள் பொது வெளியில பகிரப்பட்டது இது வரைக்கும் எந்த இடத்துல? சார் இது முக்கியமான ஒரு கேஸ் சார். அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த நேரத்துல இவர் யாரிடமும் போன் பேசல அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க. நிரூபிச்சுட்டா மக்கள் சரி நீதிமன்றத்துல நிரூபிப்பாங்க. நீதிமன்றம் சார் மக்கள் தானே சார் கேள்வி கேட்கறாங்க. மக்கள் நான் ஜட்ஜ். அப்ப நீதிபதிகிட்ட தாங்க வழக்கு. மக்கள் தான் சார் மகேஷ். நீங்க அதெல்லாம் தேர்தல்ல ஏன் சார் பேசணும் சார்? பேசக்கூடாது. மணிப்பூர் இஷ்யூ நடக்கல பேசக்கூடாது. ஆனா திமுகன்னு ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு மட்டும் பூவியலாம். நல்லா இது பொய் பிரச்சாரம் இல்ல சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் சரி, பொதுமக்களும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னே குரல் வந்துக்கிட்டே இருக்கே. உங்களுடைய பார்வையில் எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? ஒரு தனிநபருடைய தவறு ஒரு குற்றம் இழைக்கப்படுகிற போது அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த குற்றவாளியை அரசாங்கம் பாதுகாக்கிறது, காவல்துறை பாதுகாக்கிறது என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்திலே எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது ஒரு ஜனநாயக மரபு தான். அது சந்தேகமே இல்லை. புகார் அளிக்கப்பட்ட 23ஆம் தேதி மாலை நேரத்திலே நடந்த அந்த பாலியல் அத்துமீறலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் 24ஆம் தேதி கவுன்சிலிங்க்கு அனுப்பப்பட்டு பேராசிரியர்கள் அங்க இருக்கவர்களுடைய வழிகாட்டுதலோடு 25ஆம் தேதி கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்படுகிறது. புகார் அளித்த சில மணி நேரங்களிலே உரிய குற்றவாளியை அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண்ணினுடைய சாட்சியை மையமாக வைத்து ஆளை தூக்கிட்டாங்க. மாவு கட்டு போடப்பட்டதை பார்த்திருப்பீங்க. மாவு கட்டிலே சர்ச்சைகள் இருக்கு. நீதிமன்ற ஆமா நீங்க குற்றவாளியை பிடிச்சாலும் அதுக்கும் குறை சொல்லுவீங்க, மாவு கட்டு போட்டாலும் குறை சொல்லுவீங்க. அவனையே என்கவுண்டர் பண்ணலன்னு கேட்பீங்க. என்கவுண்டர் பண்ணா மனித உரிமை மீறலாயிருக்கு. மக்கள் இதைத்தான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த மாவு கட்டு போடணும் என்கவுண்டர் பண்ணணும்னு கேட்கறாங்களா? முயற்சி செய்தார். காவல்துறையோடு ஏற்பட்ட
இதுல அவருக்கு வந்து மாவு கட்டு போட வேண்டியதாயிருச்சுன்னு காவல்துறை விளக்கம் சொல்லுகிறது. இல்ல மக்கள் கேட்கறாரு சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? அவருக்கு மாலை வாங்கி போடணும்னு சொல்றாங்களா? நீங்க சொன்னீங்க ஒண்ணு மாவு கட்டு போட்டா கேக்குறீங்க, என்கவுண்டர் பண்ணலான்னு கேக்குறீங்கன்னு கேக்குறீங்க. அவரை நீதிமன்றத்தில வந்து நீதிமன்றத்தில ஒப்படைக்கிறா. அவங்க நீதிமன்ற காவல்ல அவர் இருக்கிறாரு. 15 நாள் நீதிமன்ற காவல்ல எடுத்து விசாரிக்க போறாங்க. அதற்கான விசாரணை துரிதமாக நடைபெறுகிறது. இதுல யாராவது அதிகாரப்பூர்வமாக யாராவது அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கிறார்களா? ஆளுங்கட்சி நிற்கிறதா, காவல்துறை நிற்கிறதா, திமுக நிற்கிறதா, ஏதாவது ஒரு சாத்தியம் இருந்துச்சுன்னா உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஒரு நியாயம். இப்ப மக்கள் யாருமே இப்படிப்பட்ட ஞானசேகரனை பத்தி பேசல. ஞானசேகரனோட போன்ல பேச அந்த சார் யாருன்னு தானே எதிர்கட்சியில இருந்து மக்கள் வரையும் கேட்கறாங்க. சார் யாருன்னு அப்ப நீங்க கண்டுபிடிங்க. போலீஸ் தான் விசாரணையில வச்சிருக்கு. யாருன்னு காவல்துறை விசாரணையில சொல்லணும். சரி, அப்ப அது வந்து நம்பிக்கை இல்லாம தானே சார் இப்படி எதிர்குரல் வருது. அதாவது அரசின் மீது பழி சாட்டுவதற்கு இது அரசின் வாய்ப்பாக மாற்றக்கூடாது. ஒரு தவறு நடந்திருக்க கூடாது. அதுல வந்து எந்த ஒரு சான்ஸுமே இல்லைன்னா நீங்க சொல்றது ரைட்டு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பேசினா ரைட்டு. அந்த பொண்ணே சொல்லியிருக்கு போன்ல ஒருத்தோட பேசினாங்கன்னு. ஆனா அப்படி இல்ல, போன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததா அதிகாரிகளும் சரி இல்ல அரசியல் ஆளுமைகளும் சொல்றாங்க. இதை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பெண் சொன்னதுல யாரோ ஒருத்தர் இருக்கலாங்கிற ஒரு யூகத்தை தான் வெளிப்படுத்துறாங்களே தவிர அந்த பெண் வந்து இன்னொரு சார் இருக்காருங்கிறத ஆதாரபூர்வமா அந்த பொண்ணு சொல்லல. இதுதான் காரணம்னு சொல்லிருச்சு. அவனை தூக்கியாச்சு. வேறொரு அவன் போன்ல பேசினானா, உண்மையிலேயே போனை வச்சுக்கிட்டு நடிச்சானா, ஒரு கிரிமினல் நடவடிக்கையில வந்து நீங்க வந்து 100% ஒரு கிரிமினல் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணி அது உண்மையா தான் இருக்கும்னு யூகத்துக்குள்ள போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. யூகம் பண்ணாதான் சார் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஒரு யூகம் பண்ணாதான் இந்த இடத்துல திருடி இருக்கலாம்னு யூகம் வந்தாதான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். யூகம் வரலையே. அதுக்கு காவல்துறை இருக்கு. முறையாக பயிற்சி பெற்றவர்கள் காவல்துறையில வந்து விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து மிக நேர்மையான முறையில விசாரணை நடத்திட்டு இருக்காங்கல்ல. சரி, காவல்துறையை நம்பல, நீதித்துறையை நம்பல, அந்த ஒரு யாரை நம்புறியப்ப? அந்த ஒரு இடத்துல மக்கள் கேள்வி கேட்டா தவறுன்றீங்க, இன்னொரு இடத்துல தவறு நான் எங்க சொன்னேன்? அப்ப யூகப்படுத்தப்படாத உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை எல்லாம் உண்மையாக்க முயற்சி பண்ணாதியான் தான் சொல்றேன். போற போக்கல சார் இத்தனை கட்சி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, புதுசா வந்திருக்க விஜய், எத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க, மக்களும் எதிர்கொள் கிடைக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் அறிவு இல்லாம இந்த கேள்வி கேட்கறாங்களா? இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். சரி, விசாரணை நடக்கிற அதிகாரிக்கு என்னன்னு தெரியும், குற்றவாளிக்கு தெரியும். 3 பேருக்கு தான் உண்மை தெரியும். நீங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அறிக்கை விடுறதன் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றது ஒரு கற்பனை தானே. நீங்களாம் சண்டை போடுறான், இத பாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த 3 பேருக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். வெளியில போய் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்ல. ஆமா, அப்ப இந்த 3 பேர்ல வந்து நீங்க யூகத்தின் அடிப்படையில பேசுறதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த 3 பேர்ல ஒருத்தர் உண்மையை சொல்லணும்ல. வெளியில வந்து குற்றவாளி சொல்ல மாட்டான். இப்ப வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து தப்பி ஓடிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கவே இல்லை, வர கைது செய்யப்படல அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நேர்மையான ஒரு விஷயம். குற்றவாளியை யாராவது பாதுகாக்கிறாங்களா? இல்ல. அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? விசாரணை நடக்கிறது, இது நடந்திருக்க கூடாது. சரி, இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னொரு கேள்வி, மக்களோட மெயினான கேள்வி என்னன்னா சார், இப்ப ஜாபர் சாதிக் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மாட்டிக்கிட்டாருன்னு உடனே திமுக எனக்கு நீக்கிட்டோம்னு சொன்னீங்க ஜாபர் சாதிக்க. ஆனா இந்த விவகாரத்துல அவர் திமுக காரனே இல்லைன்றீங்க. ஏன் நீக்கிட்டோம்னு சொன்னாங்கன்னா அவர் கட்சி பொறுப்புல இருந்தாலும் நீக்கிறான், கட்சியில இல்லாதால எப்படி நீக்க முடியும்? இவர் கட்சியில இருந்தா எல்லாரும் சொல்றாங்களே. கட்சியில இல்லையே, கட்சியில அவர் இல்ல சார். அண்ணாமலை ஆரம்பிச்சு சீமான்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, எடப்பாடி எல்லாம் சொல்றாங்க, ஒருத்தர் சொல்ல எல்லாரும் சொல்றாங்களே சார். திமுகவை தவிர எல்லாரும் இந்த குரலுக்கு எதிர்குரலா நிக்கிறாங்க, ஒரே மொத்தமா நிக்கிறாங்க. எல்லாரும் சொன்னதுனாலே ஒண்ணு உண்மையாயிருமாங்க. என்ன பேசுறீங்க? மெஜாரிட்டி தானே சார் வின் பண்ணுது. எல்லாரும் சொன்னதுனாலே ஒண்ணு உண்மையாயிரும், ஒரு பொய் உண்மையாயிருமா? என்ன பேசுது? அவர் கட்சி உறுப்பினரா இருந்தா உடனடியாக கட்சியில இருந்து நீக்கப்பட்டார்னு அறிவிச்சிருப்பாங்க. சரி, கட்சி உறுப்பினர் அல்லாதவரை போய் நீக்கப்பட்டார்னு எப்படி சொல்லுவாங்க? கட்சியிலே அவர் இல்லையே. இல்ல இருந்ததா சொல்றாங்களே. பொது நிகழ்வுல பங்கேற்றிருக்காரு. இப்ப நீங்க பொது நிகழ்வுல பங்கேற்றிருக்காரு, பிளெக்ஸ்ல இருந்திருக்கு, பேர் இருந்திருக்கு, அது அவசர அவசரமா போலீஸ்காரங்களே கிழிச்சிருக்காங்க. தவறான தகவல் இல்ல சார். ஞானசேகரன் என்கிற பெயர்ல அந்த பகுதியில வேறொரு செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, திமுக செயலாளர். அவர் பேரும் இவர் பேரும் ஒரே பேரா இருக்கிறது. ஆனா போட்டோல இவர் தானே இருக்காரு. குற்றவாளி இருங்க, அது குழப்பாதீங்க, அது வேற ஆளு. சரி, ஞானசேகரன் யாருன்னு அவர் வெளியில வந்து நான் தான் அந்த ஞானசேகரன், நான் தான் கட்சிக்காரன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான வீடியோ ஆதாரங்களும் வெளியிட்டு இருக்காங்க, வேணா உங்களுக்கு தர்றேன் நான். சரி, இந்த ஞானசேகரன் திமுக நடத்தின சில விழாக்கள்ல அவர் பங்கேற்றிருக்கிறார். அதுக்கான புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. பங்கேற்பது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம பகுதியில வந்து திடீர்னு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், வேட்டி சேலை வழங்குறாங்க, திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா கும்பலா வந்து எல்லாரும் வந்து கூடுவாங்க. சூப்பர் சார், கும்பலா கூடுவாங்க. அதுல இருக்கிறவங்க பூரா கட்சிக்காரங்க கிடையாது.
ஆனா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற இந்த நபர் அதிமுக நிகழ்ச்சிக்கு போகல, நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சிக்கு போகல, பாஜக நிகழ்ச்சிக்கு போகல, திமுக நிகழ்ச்சிக்கு மட்டும் வராரு. ஏன் சார் போயிருக்காரு இல்லையா? அது அந்த பகுதியில அவருக்கு யாராவது திமுக சார்ந்தவர்களோட பழக்க வழக்கம் இருக்கும்போது போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்சிக்காரனா இருக்க அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது. இருந்தாருன்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னு சொல்ல போறாங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப நீங்க இருக்கிய, நீங்க வந்து லோக்கல்ல வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கட்சிக்காரர் நண்பரா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. சரி, எல்லாரும் கிளம்பி வாங்கடா போவோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஆமா, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவாங்களா? பழக்க வழக்கத்துல போவாங்க. இது என்ன சார் இது? எங்க அப்பா குருதுக்குள்ள இல்லன்ற கதையா இருக்கே சார் இது. புக் ஃபேருக்கு போறாங்க, சில நண்பர்கள் என்ன செய்வாங்க, அந்த பக்கம் சார்ந்தவர்கள் 2 பேரும் வச்சிருந்து வாயா போயிட்டு வருவோம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வாயா போயிட்டு அப்படின்னு போவாங்க. சரி, அதனால எல்லாம் அவங்க அந்த அமைப்பு சார்ந்தவன்னு சொல்ல முடியாது. அவரு சில நிகழ்வுல பங்கேற்றிருக்காரு, அது ஒன்றும் சந்தேகம். திமுக அவர் இல்லைன்றீங்க, உறுதியா கிடையாது. சரி சார், இப்ப இதுல யூகம் சொன்னீங்கல்ல, மக்களுக்கு கேள்வி அடுத்தடுத்து வர காரணம் என்ன தெரியுமா? காவலன் அருண் என்ன சொல்றாரு, இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த கமிட்டி இருக்குல்ல, அங்க எங்குள்ள பேராசிரியரோட சேர்ந்து தான் கால் பண்ணாங்க, நாங்க போனோம்னு இவர் சொல்றாரு. காவல் ஆணையர் அருண் சொல்றாரு. ஆனா அங்க அமைச்சர் கோவிச்செழியன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த பெண் வந்து சொல்லவே இல்லை, காலேஜ்லயே சொல்லல, டைரக்டா அந்த பொண்ணு பேசினாங்க, இது காலேஜுக்கு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. இப்ப முன்னுக்கு பின் கருத்து வருதுன்னா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? அது முன்னுக்கு பின் முரண் கிடையாது. சரி, அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் ஒரு அப்டேட் சொல்வாரு. விசாரணை அதிகாரிக்கு தான் முழு உண்மை தெரியும். நீங்க 3 நாளுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து ஒரு காவலர்கிட்ட பேசாம வந்து சொல்றாங்களா? நீங்க நானும் பேசுறோம், நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா? இல்ல, நம்ம 2 பேரும் எப்படி பேசுறோம்? நம்ம கிடைத்த தகவல்களின் அடிப்படையில பேசுறோம். நம்ம சராசரி மனிதர்கள் பேசலாம் சார், அவங்க அரசு பதவியில இருக்கவங்க சார். இருக்கட்டுங்க, அது மாதிரி அவங்களுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில தான் ஒரு கோவிச்செழியன் சொல்லுவாரு. சரி, விசாரணை அதிகாரி என்ன சொல்றாரோ அவருக்கு தான் முழு உண்மை தெரியும். ஏன்னா அவர் தான் டிபார்ட்மெண்ட். இப்ப நீங்க இந்த கருத்தெல்லாம் கூட ஓரமா வச்சுட்டு, இல்ல சார், இல்ல இந்த கருத்தை நீங்க ஓரம் வச்சுட்டு அப்படி நடுநிலையா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க. ஒரு வழக்குல ஒரு இல்ல அதான் உண்மையின் பக்கம் இல்லைங்க சார், ஒரு சம்பவத்துல எத்தனை சந்தேகம் வருது. திமுக காரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமைச்சரும் அதிகாரி மாத்தி பேசுறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு திமுக கட்சிக்காரங்கன்னு சொல்றாங்க, நாலாவது ஒரு அந்த சார் நாலாவது ஒரு நபர் இருக்காருன்னு அங்க ஒரு அடுத்த ஒரு நபர் இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. இத்தனை கேள்விகள் வருது வழக்குல. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தோணணும்ல, சாதாரண மனிதனுக்கு தோணணும். அப்ப நீங்க எல்லாம் விசாரணை அதிகாரிகளை விட நீங்க காவல்துறை அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் இந்த மக்கள் இருந்து தாண்டி நீங்க ஊடகத்துல நீங்க ஒரு கற்பனையான ஒண்ணு சொல்லுவீங்க, அதை எல்லாரும் ஏத்துக்கணும். அந்த நீதிபதியும் சரி, தேசிய மகளிர் ஆணையமும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. நான் கேட்ட கேள்வியை தான் கேட்கறாங்க. கேட்கட்டும், முழு உண்மை வெளிப்படுத்தணும். நம்ம யாராவது தடையா இருக்கா? அரசு தடையா இருக்கா முழு உண்மை வெளிப்படுத்துறதுக்கு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப பில்கிஸ் பானுவோ கூட்டு பாலியல் வன்முறை பண்ணா குஜராத்ல, அது எப்படி சார் நேரத்துக்கு போயிருக்கீங்க? இல்ல அப்ப எல்லாம் சாட்டையில யாராவது அடிச்சுக்கிட்டாங்களா? தமிழ்நாட்டுல அவர் தமிழ்நாட்டுக்காக அடிச்சுக்கிறாரு. அது ஏன் சார் காலங்காலமாவே உடனே குஜராத் போறீங்க, இல்ல மணிப்பூர் போறீங்க, இங்க ஏன் பேச மாட்டீங்க? அதாங்க, அங்கெல்லாம் நடக்கலாம். ஏன்னா அங்க பாஜக ஆட்சி நடக்குது, அங்க நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை? பாஜக ஆட்சியில வந்து கேங் ரேப் நடந்தா அது வந்து தேசபக்தியில சேரும். சரி, தமிழ்நாட்டுல யாருக்காவது ஒரு தனிநபருக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது வந்து நீதி சார்ந்தது. நம்ம வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போலாம்ல சார்? சார் இருங்க, உங்க வீட்டுக்கு ஒரே நிமிஷம் வரேன். தமிழ்நாட்டுக்கு வரேன். உங்க வீட்டு பிரச்சனைக்கு நான் வரணும்னா என் வீடு கரெக்டா இருக்கணும்ல சார்? நான் அதை சொல்ல வர்றேன். பொள்ளாச்சியில வந்து அண்ணா விட்டுருங்கண்ணா, பெல்டால அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் சாட்டை எடுத்து யாராவது அடிச்சாங்களா? அதிமுக அடிச்சாங்களா? அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அப்ப எல்லாம் எங்க இருந்தாங்க? அவங்க எல்லாம் கூட்டணியில தானே இருந்தாங்க. யாராவது என்ன அதுக்கு ஆதரவா இருந்தாங்களா, எதிரா இருந்தாங்களா? அதுல இந்த மாதிரி வந்து கேள்விகள் வரலையே சார். பாலியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து நீங்க ஏத்துக்குவீங்க? ஏத்துக்கிறேன், தவறுன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. நடக்கூடாது தானே சார்? தவறுன்னு சொல்லி அதுக்கான என்னென்ன தண்டனை கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சந்தேகம் வரலையே சார் அதுல? உங்களுக்கு சந்தேகம் வரல அதுல? என்ன சார் சந்தேகம்? அதிமுக காரன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, அதிமுக தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னா? யார் சொல்லணும் சொல்லுங்க, யார் சொன்னா? எனக்கு கேள்வி இதே போல சந்தேகங்கள் இல்ல. அங்க தப்பு செஞ்சுட்டா யாரும் தண்டனை கொடுங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. இங்க ஏன் நடந்துக்கிட்டாங்க? இங்க நீதி நடக்கல, அதான் சொல்ல வரீங்களா? அப்ப பொள்ளாச்சி விஷயத்துல அதிமுக காரர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான ஆட்கள் உள்ள வந்து அதுக்கு வந்து சம்பந்தமுடையவர்களாக இருந்தாங்க, உடந்தையில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அது சிபிஐ விசாரணைக்கே கோரினாங்க. அப்ப சிபிஐக்கு போயிருச்சா இல்லையா சார்? அவன் ஏன் போச்சா இல்லையா? ஏன் போச்சுன்னா சரியா விசாரணை இல்லைன்னா அங்க போயிருக்கலாம். அப்ப வந்து கடந்த காலத்துல வந்து யாரும் சாட்டையில அடிச்சுக்கிட்டாங்களா? பொள்ளாச்சி உங்களுக்கு சாட்டையில அடிச்சதுதான் பிரச்சனையா? அப்ப யாராவது ஆர்ப்பாட்டம் இல்ல உங்களுக்கு இல்ல இருங்க, சீமான் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி, எங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஒரே ரத்தம்னு சொல்றாருல, நாங்கெல்லாம் உறவுன்னு சொல்றாருல,
எங்க சித்தப்பா ஆட்சியில வந்து சீமான் இந்த மாதிரி போராட்டம் பண்ணறா? அங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் வரலையே சார்? சந்தேகம் இல்லப்ப. அதிமுக காரங்க பண்ண, அதனால சந்தேகம் இல்ல. ஆமா, எல்லாரும் ஆமா சார் ஓப்பனா தெரிஞ்சு போச்சு இவர் இந்த கட்சி சேர்ந்தவங்க அப்படின்னு. தண்டனை எல்லாரும் தண்டனை கொடுங்கன்னு தான் சொன்னாங்க, யாருமே கொடுக்க வேணாம்னு சொல்லல. இப்ப சந்தேகம் முக்கியமான நபர் திமுக நபர் இதுல இருக்காருன்னு சந்தேகம் வருது. சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த சார் யாருன்னு கேக்குறாரு. சார் யாருன்னு நீங்க சொல்ல, கண்டுபிடிங்க. யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு? விசாரணை அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். சரி, அத நம்ப மாட்டோம்ங்கறியா? அப்ப நீங்க கண்டுபிடிங்க. நீங்க அதோட அறிவு கூடுதலா இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அங்க விசாரணை சரியா நடக்கலன்னு தானே மக்கள் இத்தனை கேள்வி கேக்குறாங்க. நடக்கலன்னு மக்கள் தான் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட ரோட்ல இறங்கி போராடுறாங்களா உங்க மக்கள் தானே? அதெல்லாம் கட்சிக்காரன். திமுகவை வீழ்த்தணும், கட்சிக்காரன் அடிப்படையில மக்கள் தானே சார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வலதுசாரி கூட்டமும் நாம் தமிழர் கூட்டமும் இந்த கூட்டம்லாம் நீங்க மக்கள்னு சொல்லாதீங்க. சரி, மக்கள்லாம் யார்? அவங்க யார்? அப்ப அவங்க மக்கள் தானே அடிப்படையில. வந்து கட்சிக்காரனா பொதுமக்களா? அடிப்படையில் மக்கள், பிறகுதான் அவன் கட்சிக்காரங்க. அது மாதிரிதான் இப்ப நானும் பொதுமக்கள் ஒருத்தன் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்க. ஏன் உங்களுக்கு அந்த கேள்வி வர மாட்டேங்குதுன்னு கேட்கறேன் நான். நடவடிக்கை எடுத்து அதையும் அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி மேட்டர்ல மட்டும் இந்த கேள்வி கேட்டீங்க, இப்ப திமுக இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. திமுக குற்றவாளியை பாதுகாத்தா நீங்க கேட்கிற கேள்வின்னு நியாயம் இருக்கு. சரி, நீங்க கேட்கிற கேள்வி தான் நியாயம் இருக்கா? சம்பந்தப்பட்டவனும் பிடிச்சாச்சுங்கிறேன், அதுக்கு மேல ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு மேல என்ன செய்யணும்? அவன விசாரணையில இருக்கு, நீதிமன்ற காவல்ல இருக்கான். சரி, அவன விசாரணையில வச்சிருக்காங்க. சரி, தண்டனை பெற்று தருவாங்க. இப்ப கூட தான் 2 நாளைக்கு முன்னாடி கூட தான் ஒருத்தர் ரயில்ல தள்ளி விட்டுட்டான் காதலிங்கிறவனுக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. ஆமா, தண்டனை உடனேவா நடக்கும். இது என்ன அரபு நாடுகள்ல மாதிரி நடு ரோட்ல வச்சா வெட்டுவாங்க? விசாரணை சட்டப்பூர்வமா தானே நடத்த முடியும். ஒரு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. சரி சார், நீங்க தண்டனை கொடுங்க, கொடுக்காதீங்க சார். அது அடுத்து ஃபர்ஸ்ட் தவறுகள் நடக்க கூடாது இல்ல. எந்த இடத்துல நடந்ததுக்கு என்ன காரணம்? நடந்ததுக்கு என்ன காரணம்? அரசு மேல பயம் இல்லைன்னா சார் அர்த்தம் அதுக்கு. ஏன் சார் ஒருத்த காலேஜுக்குள்ள, அதுவும் காலேஜ்ல ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் தப்புன்னு ஒருத்தனுக்கு சிந்தனை வருதுன்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏங்க அது பெரிய 189 ஏக்கருக்கு பெரிய காடு மாதிரி இருக்கிற இடம். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அங்க வந்து துணைவேந்தரையே நியமிக்கல, ஆளுநர் வந்து துணைவேந்தரையே நியமிக்கல. தமிழ்நாட்டுல 6 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே நியமிக்கப்பட. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா நீங்க நிர்வாகம் சீர்கேடுமா கிடையாதா? நீங்க சிசிடி வேலை செய்யலேங்கிறான், ஆமா, உரிய பாதுகாப்பு நடவடிக்கை இல்லைங்கிறான். இதுக்கெல்லாம் துணைவேந்தர் இருந்திருந்தாருன்னா அவருடைய கண்காணிப்புக்கு கீழே அவர் பொறுப்பேற்றுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்ப யாரையுமே நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியல, சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு நம்ம சொல்றோம். அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பிற்கு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருந்தா அத்தண்டி ஒரு காம்பவுண்ட் சோர்ல பெரிய ஓட்டை இருந்திருக்காது, வாட்ச்மேன்லாம் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. துணைவேந்தர் இருந்தா எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த ஏரியாவும் போய் என்னென்ன நடக்குதுன்னு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, சிசிடிவி வேலை செய்யலாம் சார். துணைவேந்தர் ஒருத்தர் இல்லாத இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணம் உங்க காவல் ஆணையரே சொல்லியிருக்காரு சார். 3 பெட்ரோல் வண்டி அந்த அண்ணாடி சுற்றி சுத்திக்கிட்டே வருமா, 2 பெட்ரோல் அந்த வண்டி இருக்கான். இதெல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் உள்ள வரானா, அப்ப உள்ளே ரவுண்ட்ஸ் போறதா சொல்றாங்க. அப்ப காவல்துறை சரியா கண்காணிக்கலன்னு வச்சுக்கலாமா இந்த குற்றவாளிய? காவல்துறை கண்காணிச்சாலும் குற்றவாளி பிடிச்சிருக்காங்க. சரி, அந்த குற்றவாளி மேல ஏற்கனவே 15 வழக்குகள் இருக்கா இல்லையா? கூட்டு கண்டுபிடிச்சா திருட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. சார், என்னோட கேள்வி, அந்த குற்றவாளி மேல 15 வழக்கு இருக்கா இல்லையா? என்ன வழக்கு இருக்கு? என்ன திருட்டு வழக்குலாம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வழக்கு படி ஹிஸ்டரி ஷீட்டை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? என்ன வழக்குனா அவங்க நீதிமன்றத்தில் நடத்துவாங்க சார். ஹிஸ்டரி ஷீட்டர் சார், அவன் ஒரு குற்றவாளி சார், 15 வழக்குகளுக்கு மேல இருக்கு சார். அவனை ஃபாலோ பண்ணணும் சார் காவல்துறை. சரித்திர குற்றவாளிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்னென்ன பண்ற ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு தனியாக ஒரு துறையே இருக்கு, தனியாக ஒரு பிரிவே இருக்குது. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? அவன் இதை இப்படி போய் பண்ண போறாங்கிறது எப்படி தெரியும் காவல்துறைக்கு முன்னாடியே? அதுதான் சார் தெரியும். அது தனியாக ஒரு துறையே பிரிவே இருக்கு சார் அதுக்கு தனியா. நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு வழக்குல ஒரு திருட்டு வழக்குல கைது செய்யப்படும் போது அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படும். ஆமா, நீதிமன்றத்தால தண்டிக்கப்படுவான். ஆமா, இதுதான் வழக்கம். வேற ஏதாவது திருட்டு நடக்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதே மாதிரியான திருட்டு வேலை பார்க்கக்கூடியவன் யாருங்கிறப்பதான் அவங்கள போய் கண்காணிப்பாங்க. அது கண்காணிக்க நார்மல் டேல போய் ஒவ்வொரு நாள் கண்காணிப்பாங்க. நார்மல் டேல சார் அந்த மட்டும் தான் குற்றவாளியாப்பா எப்படி கண்காணிச்சு சார் அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் சார். இவன் என்னென்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணணும் சார். அவனுக்கு இப்ப அடுத்தடுத்து அந்த நபர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனையும் வந்து அரசாங்கம் கண்காணிச்சு முடிக்க முடியும். தனிநபரை பண்ண வேணாம் சார், குற்றவாளிகளை ஃபாலோ பண்ணாலே பாதி குற்றம் நடக்காது சார். குற்றவாளி நேற்று குற்றவாளியா இருக்கிறவன் இன்னைக்கு தெரிஞ்சிருவேன், இன்னைக்கு நல்லவனா இருக்கிறவன் குற்றவாளி ஆயிருவேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அவன் ஆள் மனதுக்குள்ள இவன் இன்னைக்கு என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு போய் அரசாங்கம் கண்டுபிடிச்சிருமாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு அரசாங்கத்து மேல பழிசாட்டனா உங்க விருப்பம்? என் கேள்வியை நீங்க வர மாட்டீங்க சார். இல்ல தனிநபரை செய்ய போறாங்கிறது எப்படி தெரியும்? நான் திரும்ப உங்களுக்கு அதான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு புதுசா நான் ஒரு கொலை பண்றேன்னா நீங்க சொல்றது ரைட்டு. நான் ஒரு 5 கொலை பண்ணிட்டு 6வது கொலைக்கு வரும்போது நீங்க என்னை கண்டுக்காம விட்டீங்கன்னா, வழிப்பறி செஞ்சிருக்கான், திருட்டு வேலை பார்த்திருக்காங்கிறது எல்லாமே வந்து பெரிய வழக்குகள் கிடையாது. எல்லாமே தப்புதான் சார். குற்றவாளினா குற்றவாளி தான், அது குற்றவாளி தான். குற்றவாளி இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்ய போறாங்கிறத யாரும் வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயம், அது யூகம் பண்ண முடியாத விஷயம்.
எப்பொழுதுமே நீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சரி இதுக்கு ஏன் போராடுற ஆம்புலன்ஸ் இல்ல போராடுற முன்னாடி ஆம்புலன்ஸ் இல்ல சார் இதுல போராட்டம் நடத்துறவங்க உடனடியா அரசு கைது பண்ணுது. சீமான் போராட்டே பண்ணல, அதுலயும் தூக்கிட்டு போயாச்சு. புஷி ஆனந்தத்தை ஏதோ துண்டு பிரச்சனை கொடுத்தான்னு சொல்லிட்டு தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த கைது பண்ணி உள்ள வச்சீங்க. ஏன் இதுல அவ்வளவு அவசரம் காட்டுற காவல்துறை அன்னைக்கு ஏன் அவசரம் காட்டல? விசாரணை முறையா நடக்கும்போது எதுக்கு போராட்டம் பண்றீங்க? முறையா நடக்கலன்னு சொல்லி தான் இவங்க போராட்டம் பண்றாங்க. அப்படியா? துண்டு பிரச்சனை கொடுக்க என்ன சார் வரப்போகுது? ட்விட்டர்ல வந்துருச்சு விஜய் என்ன அறிக்கை கொடுத்தாருன்றத. அதுக்கு ரோட்ல கொடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசியலா? அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் போது எதுக்கு குற்றச்சாட்டு சொல்றீங்க? என்ன காரணத்துக்கு குற்றச்சாட்டு சொல்றீங்க? எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அரசு இந்த ஊர்ல சுதந்திரா பேசுறதுக்கு எது துண்டு பிரச்சனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? குற்றவாளி வந்து முறையாக கைது செய்யப்பட்டதற்கு பின்பு நீங்க நடத்தக்கூடிய போராட்டம் என்பது நீங்க பேசுற அனைத்துமே அவதூறு தானே. அது எப்படி நீங்க வந்து ஜனநாயகத்துல சேரும்? ஜனநாயகத்துல சம்பந்தப்பட்டவனை பிடிக்கவே இல்லை, குற்றவாளியை ஒரு அரசு பாதுகாக்கிற போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு போராட்டம் செஞ்சாதான் ஜனநாயக போராட்டம். சரி, குற்றவாளி கைது செய்யப்பட்ட பின்பும் நாங்க போராடுவோம் அப்படின்னா அந்த போராட்டம் என்ன? உங்களுடைய நோக்கம் வந்து அந்த 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 பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுப்பது அல்ல. இது அரசின் மீதான பழியாக மாற்றி இந்த அரசை வீழ்த்துவதற்கு, இந்த அந்த அமைப்பை வீழ்த்துவதற்கு இதை ஒரு இவங்க போராட்டம் பண்றது இப்ப தப்புன்றீங்களா? இதை தப்புன்றீங்களா? அந்த போராட்டம் பண்றத போராட்டம் பண்ணுங்க, நியாயமான விஷயங்கள் பண்ணுங்க. நியாயமான இது நியாயமான விஷயம் தெரியல சார் உங்களுக்கு? இது நியாயமான விஷயம் உங்களுக்கு தெரியலையா? நியாயமான விஷயங்களால நடவடிக்கை எடுத்துருக்காங்க. மக்களுக்கு சந்தேகம் இருக்கு, திரும்ப 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 தான் வாழ்க்கை நான் அழுத்துறேன் சார். நீங்க நடவடிக்கை எடுத்த பின்பு எதுக்கு போராடுறீங்க? எனக்கு அது புரியல. நடவடிக்கை எடுக்காத போது போராடணும். சரி, ஒரு காவல்துறையில முறையாக விசாரிக்கப்படல, அதுக்கு போராடலாம். உரிய வந்து நீதிமன்றத்துல ஒப்படைக்கல குற்றவாளியை, போராடலாம். அரசு பாதுகாக்குது. சரி, இத்தனை சந்தேகம் வைக்கிறாங்கல்ல, காவலர் என்ன சொல்றாரு? அவன் யார்கிட்டயும் போன்லாம் பேசல, ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்துன்னு சொல்றாருல. ஏன் அந்த என்ன போனை இல்ல எந்த சிம்னு சொல்லி அந்த சிம் அவன் என்னென்ன ஹால் ஹிஸ்டரி வரைக்கும் யார்கிட்ட பேசியிருக்கான் எடுத்து பொது வழியில விட சொல்லுங்க. யார்கிட்ட இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு விசாரணை முறையில வந்து ஒருத்தர் விசாரணை கைதியா இருக்கிற போது அவருடைய அந்தரங்க தகவல்கள் பொது வெளியில பகிரப்பட்டது இது வரைக்கும் எந்த இடத்துல நீ பாத்தீங்க? சார், இது முக்கியமான ஒரு கேஸ் சார். அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த நேரத்துல இவர் யாரிடமும் போன் பேசல அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க. அது நிரூபிச்சிட்டா மக்கள் சரி ரைட் நிரூபிக்கணும். நீதிமன்றத்துல நிரூபிப்பாங்க. நீதிமன்றத்துல சார் மக்கள் தான் சார் கேள்வி கேக்குறாங்க. மக்கள் நான் ஜட்ஜாப்ப நீதிபதிகிட்ட தாங்க வழக்கு. மக்கள் தான் சார் மகேஷ். நீங்க அதெல்லாம் தேர்தல்ல நீதிமன்ற தேர்தலுக்கு மட்டும் தான் நீதிமன்றத்துல விசாரணை இருக்கும்போது நீதிபதிகிட்ட தாங்க கொண்டு கொடுப்பாங்க. சரி, நீங்க பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பைத்தியக்காரன் இல்ல சார், இவர் சந்தேகம் வரும்போது ஏன் திரும்ப திரும்ப அமைதி காக்கறோம்னு தான் கேக்குறேன். யாருமே விசாரணை நடக்கிற போது ஊடகத்துல சொல்லவே மாட்டாங்க. சரி, அலைக்கற்றை ஊழல் நடக்கும்போது டெய்லி அப்டேட் நம்ம கொடுத்தாங்களா? நீதிமன்றம் தான் விசாரிக்கும், அப்புறம் நீதிமன்றம் தான் விடுதலை செய்யும். சரி, இதுதானே உலக நடவடிக்கை. நீங்க சம்பந்தமே இல்லாம எல்லாவதும் போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறதையும் நீதிமன்றத்துல நடக்கிறதையும் டெய்லி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் கசியும் போது ஏன் இது கசிய கூடாதா உங்களுக்கு? கசிந்ததுக்கு என்ன காரணம்? அதான் காரணம் சொல்லிட்டாங்களே சார். சொல்லுங்களேன், என்ன காரணம்? அதான் டெக்னாலஜி இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. என்ன டெக்னாலஜி இஷ்யூ? புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து இவங்க உருவாக்குனதுனால அதுல ஏற்பட்ட டெக்னிக்கல் எரர்ல தான் அது கசிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து சம்பந்தப்பட்டவங்க தேசிய அளவுல வந்து பொறுப்பேற்று கொண்டாங்க. சரி, மாநில அரசின் மீதான பழியா தான் நீங்க மாத்துனீங்க. சரி, அதை வந்து எவ்வளவு சூசகமா வந்து அதை கவர்மெண்ட் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் மீதான பழியா மாத்துனீங்க? அது எதனால? புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துகிற போது அது வந்து ஆன்லைன்ல அப்டேட் ஆகுற பிரச்சனைனாலதான் இது சில செகண்ட்ஸ் இது காட்டிடுச்சு. அதுல கூட வந்து பொதுமக்களுக்கு காட்டல. அது சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸுக்கும் ஜேர்னலிஸ்டுக்குமான ஒரு ஒரு 14 பேருக்கு காட்டுச்சு. அது உடனடியாக அதை மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை கூட நீங்க என்ன சொன்னீங்க? அது அரசாங்கமே வெளியிட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அரசாங்கமே வெளியிட்டு சொல்லல சார். இதுல கவனக்குறைவா இருந்தாங்கன்னு தான் குற்றச்சாட்டு வச்சவங்க வச்சாங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன, திரும்ப திரும்ப திமுக நபர் பேரே அடிபடுது. புதுக்கோட்டையில ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி, நர்சிங் மாணவி கொலை செய்யப்பட்டு கிணற்றுல கிடந்தாங்க. அந்த அப்பா அம்மா சொல்றாங்க மணிகண்டன் நபர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நபர் திமுக நிர்வாகியோட ரிலேட்டிவ் அப்படினால காவல்துறை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஏன் நீங்க போராடல? நடவடிக்கை எடுத்து இங்க நடத்துற போராட்டத்துக்கு என்ன முடிவு கிடைக்கலையே. இங்க நடவடிக்கை எடுத்தாச்சு. சரி, எடுக்காரத்துல போய் போராடுங்க. இப்போ உங்களுக்கு நான் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கணுமா சார்? மக்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? நீங்க வந்து திமுக காரணம் இல்ல. என்னோட கேள்வி, போராட்டம் நடத்தணுமா நடவடிக்கை எடுப்பீங்களா? குற்றவாளியா பாருங்க. சரி, என்னமோ அவன் திமுக காரன் தான் அந்த குற்றத்துக்கு எல்லாம் காரணம் மாதிரி எல்லாம் பேச. அதே சார் குற்றவாளி எல்லாம் திமுக அந்த இதுல இருக்கு. நான் சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிற ஆசிபாங்கிற சிறுமியை வந்து வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணாங்க. பிஜேபி காரங்க அதுக்கு ஆதரவாவே ஊர்வலம் போனாங்க. அந்த வன்புணர்வுக்கு ஆதரவா அப்ப மட்டும் ஐயோ வேற ஸ்டேட்டை பேசாதீங்க, நாங்க வந்து தமிழர் தான் இந்தியர் கிடையாதுன்னு சொல்றீங்க. இது
நீங்க அரசியல் பண்றீங்க. இப்ப நான் அரசியல் பண்ண வேற மாதிரி போகுது. இதுல நீங்க அரசியல் கொண்டு வரீங்க சார். அப்ப மணிப்பூர்ல நடந்ததெல்லாம் என்ன கணக்கு? அதுதான் நீங்க அரசியல் கொண்டு வரீங்க. இது அரசியல் கிடையாது. எல்லாமே நான் தவறுன்னு சொல்றேன் ஒரு பக்கம் இருந்து. எந்த ஆட்சி நடந்தாலும் தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க அரசியலா பண்றீங்க. இதை ஏன் மணிப்பூர்ல நடந்த கேட்க மாட்டீங்க? குஜராத்ல நடந்த ஆசிபாவுக்கு நடந்த யாருமே சாட்டையில அடிக்கலையே. மணிப்பூர்ல நடந்தப்போ பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்த போது ஒருத்தனு கூட வெக்கம் இல்லையா பாஜக காரனுக்கு? அதே போல மட்டும் கோவம் வருது. அதே போல கனிமொழி அவர்கள் மணிப்பூர் சம்பவத்தின் போது மெழுகுவர்த்தி ஏத்துனாங்கல்ல. இங்க ஏன் மெழுகுவர்த்தி இன்னும் பிடிக்கல? என்ன காரணம்? இங்கதான் நீதி விசாரணை கரெக்டா என்ன சார்? அப்ப அங்க நீதி விசாரணை நடக்கலையா உங்களுக்கு? நடந்திருக்கு. மணிப்பூர்ல கலவரம் நின்றுச்சா? நடக்குது. அடிப்படை ஒரு மனசாட்சியோட பேசுங்க. மணிப்பூர்ல கலவரம் நின்றுச்சா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப ரொம்ப தந்திரமா தப்பிக்கிறீல்ல. மணிப்பூர் விஷயத்தை நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் சார் நான் பேசணும் சார்? பேசக்கூடாது. மணிப்பூர் இஷ்யூ நடக்கல. பேசக்கூடாது. ஆனா திமுகன்னு ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு மட்டும் கூவியலாம். நல்லா இது பொய் பிரச்சாரம் இல்ல சார். இது உண்மையை தானே பேசுறீங்க. இதுல நான் என்ன பொய் பேசணும்னு சொல்லுங்க. இருங்க சார். இப்ப நான் என்ன பொய் பேசணும்னு சொல்லுங்க மக்களுக்கு. அவருக்கும் திமுக என்ன சொல்லுங்க? யாருக்கு? குற்றவாளிக்கும் திமுக என்ன சொல்லுங்க? ஏன் சார் போட்டோ எடுத்து நிக்கிறாரு, கூட துணை முதல்வரே போட்டோ எடுத்து நிக்கிறாரு, ஒரு அமைச்சரோட நிக்கிறாரு. இதெல்லாம் இல்ல. இருங்க சார். நீங்க நானும் இந்த வீடியோல இருக்கோம். நாளைக்கு குற்றம் பண்ணா நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ஒரே வீடியோல நம்ம தான் நேரா விவாதம் பண்றோம். இருக்குதுங்க. ரெண்டு பேருக்கு ஒரே போட்டோ எடுத்து போட்டு நாளைக்கு நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? பொறுப்பேத்துக்க சொல்லல. என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போட்டோ ஆதாரம் இருக்குன்னா பொறுப்பேத்துக்க. சூப்பர் சார், சூப்பர். ஒரே நிமிஷம். நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன். இருங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். என்ன வந்து ராஜகம்பி அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியும் சார்னு சொல்ல போறேன். ஆமா, இப்ப பொறுப்பேத்துக்கணும். அதே மாதிரி தெரியும் சொல்லிட்டு போன திமுக காரன்னு சொல்லிட்டு போல. அதுவே நீங்க சொல்ல முடியல ஒரு பக்கம். இன்னொன்னு எதுக்கு சொல்லணும்? அவன் உண்மையிலேயே இல்லையே. அதைத்தான் திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஒரு பொய்யை நீங்களே உருவாக்கி நீங்களே ஒரு அவதூறை பரப்பி அதை ஒத்துக்கிற சொல்லுவீங்களா? என்ன பேச்சு? நியாயம் நம்ம கிட்ட. குற்றவாளியை பாதுகாக்குதான் அரசு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போராடுறாங்களே. யாரு? அப்ப யாரு குற்றவாளி? திரும்ப திரும்ப நான் ஃபர்ஸ்ட் அபிப்பிராயம் சார். பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்றா இவன் தான் காரணம்னு. அப்ப அவ சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்க. அந்த யாரெல்லாம் யூகமா சொல்றானா அவன் என்ன சொல்றதுன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. யூகமா சொல்லல சார். அதே மாணவி சொல்லியிருக்காங்கல்ல. என்ன சொல்லிருக்காங்க? போன்ல ஒருத்தர். ஏன் சார் ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு சார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு தெளிவா ஒரு போன் எடுக்கும்போது தெரியாதா ஒருத்தரோட பேசுறாங்களா பேசலையா அந்த பொண்ணுக்கு தெரியாதா? போன்ல வந்து நான் ஆன் பண்ணாம பேசுறேன், நீ கண்டுபிடிச்சீங்களா? எப்படி நான் ஆன் பண்ணிருக்கேனா இல்லையான்னு தெரியுமா? ஏன் சார் நீங்க போனை எடுத்து நான் பேசுறேன், நீங்க தெரியுமா உங்களுக்கு? நான் டயல் பண்ணி தான் பேசுறேன். தெரியும் சார், ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏன் சார் ஒரு சத்தம் வெளியே கேட்காதா இல்ல ஸ்கிரீன்ல லைட் எரியும் சார், அது கூட கண்டுபிடிக்க தெரியாதா? அந்த பொண்ணு ஒரு சார் அந்த பொண்ணு வந்து மெரிட்ல போன பொண்ணு சார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒரு மக்கா இருக்காது. புரியுதுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் சார் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பொண்ணு என்ன சார் அந்த அளவுக்கு மக்கா பேர்ந்துட்டு இந்த வேலை ஏன் பேச கூட தெரியாம இருக்க போகுது? உங்களுக்கு என்னன்னா திமுக மேல வந்து பழி சாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. திமுக எனக்கு குண்டாட்டமா இருக்கீங்களா? ஒரு குற்றவாளி இருக்கான சந்தேகம். குண்டாட்டமா இந்த பாலியல் வன்புணர்வை வந்து நீங்க வந்து அத்துமீறல வந்து திமுக மீதான பழியாக குற்றச்சாட்டாக மாத்துறது மூலமாக இந்த அரசை வீழ்த்தலாம் நினைக்கிறேன். நான் மாணவி கேட்ட கேள்விக்கு கேள்வி கேட்டா நீங்க கொண்டு போறீங்க. குற்றவாளியை கைது பண்ணியாச்சு. நீங்க சொல்ற குற்றவாளி யாருன்னு எனக்கு அதே மாணவி தான் இன்னொரு சார் சொல்றாங்க. ஒரு சார்னு பேசினார்னு சொல்லுது. அதை பேச மாட்டீங்களே. யார்ட்ட சொன்னாங்க? யார்ட்ட சொன்னலாம்? அவன் போன்ல பேசினேன். அது சரி ஒரு நிமிஷம். அந்த பொய்ங்க யார் அந்த சார்னு ஏன் இந்த டாபிக் வந்தது? அது ஒரு வதந்தி. வதந்தி யார் பரப்புனா? ஒரு வதந்தி எங்க இருந்து வந்தது? என்னுடைய கேள்வி. யார் அந்த சார்? அந்த வதந்தி எங்க இருந்து வந்துச்சு? அத வந்து விசாரணை அதிகாரி சார் எனக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப பயப்பட நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. விசாரணையில அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. நீங்க ஏதோ நீங்க எல்லாம் ஐபிஎஸ் படிச்சது மாதிரியும் நீங்க எல்லாம் ஜட்ஜா இருக்கிறது மாதிரியும் திமுக காரன் பூரா கை நாட்டுக்காரன் மாதிரியும் அரசாங்கத்தை ஆளுறவனுக்கு அறிவே இல்லாத மாதிரியும் நீங்க எல்லாம் விவரமான ஆளுக மாதிரி பேசுறீங்க. பாலியல் குற்றச்சாட்டு பல பேர் மேல இருக்குங்க. சரி, நாம் தமிழர் கட்சி போராடுது. அவர் மேல கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஒப்புக்கொள்றாரு. அதை எத்தனையோ வீடியோ வந்திருக்கு, பாத்திருக்கலாம். அதெல்லாம் விஜயலட்சுமி வீடியோலாம் அவர் கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பேற்றுக்கலாம். வீடியோ ஆதாரம் வந்திருக்கு, ஒத்துக்கிறீங்களா அவரை? அவர் பாலியல் குற்றம் நீங்க கேஸ் நடத்தணும் சார். அங்க நமக்கு இங்க ஒரு மாணவி, எனக்கு இங்க மாணவி குறிப்பா ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்க ஒரு தவறுன்னா நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன கேள்வினா சார் திமுக மேல நடவடிக்கை இல்ல இல்ல ஒரே நிமிஷம். குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண பிடிக்கல உங்களுக்கு? ஏன் சார் நான் குற்றவாளி இன்னொரு குற்றவாளி இருக்காங்கன்னு சொல்றேன். நான் யாருன்னு நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப என்கிட்ட வரீங்களே சார். நான் உங்களோட அடிப்படை கேள்வி என்ன கேட்டேன்? யார் அந்த சார்னு ஒரு கேள்வி வந்துச்சு எல்லார்கிட்டையும். அந்த வதந்தி எங்க இருந்து வந்துச்சு? அந்த வதந்தி வந்து அந்த பெண் சொல்லாமலோ காவல்துறை அதிகாரிகள் செயல் இல்லாமலோ எப்படி வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி கற்பனையில இருந்து வரும்? யூகம் கிடையாது. எப்படி யூகத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க நீங்க? இந்த கருத்து இந்த பதிவு அங்க இருந்து வந்தது சார். அந்த பெண்ணிடம் இருந்து வந்தது சார். உங்களுக்கு வந்து என்ன அந்த சார் யாருன்னு உங்களுக்கு உங்க கற்பனையில யார் தோணுதோ அதை நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதானே. உங்களுக்கு உண்மையான உண்மை தேவைப்படல, உங்களுக்கு கற்பனை தேவைப்படுது. எனக்கு உண்மைதான் சார். யாரையாவது கோர்த்து விடணும். சரி, எனக்கு திமுக மேல பழி சொல்லணும். அதுக்கு வந்து இந்த யூகத்தை நீங்க வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இதுக்கு முடிவு இல்ல. நான் ஒரே கேள்வி சிம்பிளா காமனா கேட்டுறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, தொடர்ந்து எல்லாம் பேசுறாங்க. இல்ல சொல்லிடுறேன்.
பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை சம்பவம் சொல்லியிருக்கேன். சேலத்துல ஒரு பெண்மணி 2 குழந்தையோட கணவருக்காக நிற்கும் போது அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு அதையும் அதே மாதிரி தான் அப்பாக்கா வெயிட் பண்ணும்போது அந்த பொண்ணை கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே, யாருக்கும் பயம் இல்லையா தமிழகத்துல திமுக ஆட்சியை பார்த்து? ஒரு 500-600 பேருக்கு மேல குற்றச்சட்டம் போட்டிருக்காங்க. சரி, பல ரவுடிகள் மேல என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. சரி, என்ன ஒரு மேல என்கவுண்டர் பண்ணிட்டா அடுத்த ரவுடியே வரமாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு சொல்லுங்க. நீங்க ஏடிஎம்கே திமுக விட்டுருங்க. சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு மரணம் நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ரவுடிசம் கண்ட்ரோல் ஆச்சு தெரியுமா? இடையில காவல்துறை முழு வீச்சில் இறங்குச்சு. அது ஒத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் சார். சார் நல்லதுன்னா இறந்து வரவேற்போம் சார். நம்ம அந்த ஒரு 2 மாதங்கள் என்கவுண்டர் நல்லதா? என்கவுண்டர் சரியா நாங்க சொன்னோமா? அவங்க சட்டவிரோத குழந்தை சார். என்கவுண்டர் நான் சொல்ல வரல. நீங்க ஆதரிக்கிறீங்க. என்கவுண்டர் யாரை பண்ணீங்க? என்கவுண்டர் ஏங்க அது குற்றவாளி திருவேங்கடம் ஒருத்தனை பண்ணீங்க ஆம்ஸ்டாங் வாரத்துல. அந்த ஆள் சாட்சி, அவரை கொண்டு போட்டீங்க. அதை நாங்க கேட்க வரல. நான் கேட்கிறது 2 மாத காலம் காவல்துறை இரும்புக்காரம் கொண்டு அடக்குச்சு. எல்லா ரவுடிக்கும் வார்னிங் கம்ப்ளீட்டா அடங்குச்சு. ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை மட்டும் நிக்கவே மாட்டேங்குதே, ஏன்னு கேட்கிறேன். ஏன் நிக்க மாட்டேங்குன்னா அது ஒரு சமூக சிக்கல், பலதூர் கோளாறு. அவன் என்ன விதமான மனநோயில இருந்தான், என்ன விதமான மனநிலையில இருந்தான்னு அவனுக்கு 3 பொண்டாட்டி. அப்ப ஆட்சி சரியில்லைன்னு சொல்லலாமா? அப்ப ஒருத்தன் தனிநபர் ஒருத்தன் ரேபிஸ்டா இருந்தானா அந்த கவர்மெண்ட் கலைச்சிடணுமா? சார் ஒரு நாட்டுல ஒரு குடிமகன் சரியாக இல்லைன்னா ஆட்சி செய்யக்கூடிய அரசு பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பொண்ணை கெடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்களா? ஆமா. ஏன்னா இந்த மனநிலைக்கு தள்ளினது யாரு? மனநிலை தள்ளினது யாரு? எனக்கு இங்க நாடு, எனக்கு இங்க என்னுடைய சமுதாயம் சரியாக இருந்தால் அந்த மக்கள் சரியாக இருக்க போறாங்க. சீர்திருத்தவாதியா இருக்கான். அதுக்கு குற்றம் நடந்த பின்னாடி, திருட்டு நடந்த முன்னாடி தான் போலீஸ் வருவாங்க. ஏன் சார் எல்லாமே திருட்டு நடந்ததுக்கு பின்னாடி திருட்டு நடக்காம தடுக்க முடியாதா? எப்படி தடுக்கிறது? எப்படி தடுக்க? அப்ப சிசிடிவி கேமரா போட்டுருக்கு, போலீஸ் இருக்கு, அந்த பயம் இல்லையே. ஏன் இல்ல? பயம் இல்ல. அதுக்கு ஏன்னா காசு கொடுத்துட்டு வெளியே போயிடலாம் என்ன இருக்கு திருடுறவனுக்கு? எங்க வெளியே வந்துட்டான குற்றவாளி? ஏன் எத்தனை பேர் வெளில வந்திருக்கா? இந்த வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை பண்ண மேல 15 வழக்கு இருக்கு. அப்புறம் இவன் எப்படி வெளியே வந்தான் சொல்லுங்க எனக்கு. கோர்ட்ல பாத்துக்க. பாத்தீங்களா? ஜட்ஜ பாத்துக்கங்க சார். ஏங்க அப்ப ஜட்ஜுக்கு நீதி வழங்க தெரியலன்னு சொல்லுங்க. இப்ப நீதி சாசனம், அரசியல் சாசனம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? சட்டப்படி தான் தண்டிக்க முடியும். உங்க மேல ஒரு வழக்கு இருக்குன்னா நீதிமன்றத்தில் வச்சுதாங்க உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். யாரு தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இதுல உள்நோக்கத்தோடு, அரசியல் உள்நோக்கத்தோடு களங்கம் கற்பிப்பதற்கான ஒரு முயற்சியை யாரும் செய்ய வேண்டாம். அரசு உண்மையிலேயே தவறு செய்தால் அதற்கு ஜனநாயக போராட்டம் நடந்தால் நான் அதை ஆதரிக்கிறேன். நடவடிக்கை எடுக்கிற போதே நீங்க உள்நோக்கத்தோட நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றதுங்கிறது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு. எங்க தவறு நடந்தாலும் அதை ஏற்க முடியாது. யாருக்கு நடந்தாலும் ஏற்க முடியாது. அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா சொல்லுங்க, அதுக்கு நானும் சேர்ந்து குரல் கொடுப்பேன். எங்களுடைய கேள்விகளுக்கு இவ்வளவு நேரம் நேரத்தை தன்மைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.